Dear children, welcome to our channel Grammar Enhanced. In this video, we are going to learn about homophones. This is our third video for homophones. In the video, HEEL heel and HEAL heel. அப்போ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து டூ வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரியான ப்ரனன்சியேஷன், அதாவது உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதோட ஸ்பெல்லிங்கும் வேறு மாதிரி இருக்கும், மீனிங்கும் வேறு மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஹீல் பார்க்க போகிறோம். HEEL ஹீல் அண்ட் HEAL ஹீல். ஃபஸ்ட் ஒன் HEAL ஹீல் பார்க்கலாம். தட் மீன்ஸ் டு பிகம் ஹெல்த்தி அகெயின், டு மேக் சம்திங் ஹெல்த்தி அகெயின். ஏதாவது ஒரு விஷயத்தை முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக, நம்ம உடம்பாகட்டும் ஒரு விஷயமாகட்டும் முன்னாடி இருந்ததை விட ஒரு பெட்டராக ஒரு ஆரோக்கியமாக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம உடம்புக்கே முடியாமல் இருக்கிறோம், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ எம் ஃபீலிங் பெட்டர்னு சொல்லுவோம். நான் கொஞ்சமாக அப்படி மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹீல் ஆகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வரேன்னு அர்த்தம். இப்போ தமிழ் மீனிங் பார்க்கும்போது உடல் நலம் பெறுதல், குணமாகுதல், குணப்படுத்துதல் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். இப்போ எக்ஸசைசஸ் ஹெல்ப் டு ஹீல் அவர் பாடி. அப்போ எக்ஸசைஸ் நம்ம செய்யும்பொழுது நம்மளோட பாடியில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஹீல் ஆகுன்னு என்னது குணமாகும். இப்போ சில எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சி மாதிரி செய்கிறோம், நம்ம தியானம் மாதிரி செய்கிறோம், யோகா மாதிரி செய்யும்போது தட் வில் ஹீல் போத் அவர் பாடி அண்ட் மைண்டு பாடி ரெண்டையுமே வந்து ஹீல் பண்ண. அப்போ ஹீல் பண்ணோன்னா என்னது ஒரு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும், குணப்படுத்தும். அந்த மாதிரி மீனிங் தர இடத்துல நம்ம ஹீல் போடணும்னா HEAL ஹீல் யூஸ் பண்ணணும். இன்னொன்று ஹிப்னாசிஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஹீலிங். அப்போ நம்ம வந்து குணப்படுத்துகிற வழிகளில் வந்து ஹிப்னாசிஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஹீலிங் மெத்தட். அண்ட் ஆல் த wounds heal as time passes, லீவிங் தி ஸ்கார்ஸ் பிஹைண்ட். வராது, லீவிங் தி ஸ்கார்ஸ் பிஹைண்ட். ஸ்கார்ஸ்னால் வந்து தழுவுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சங்கடங்கள் ஏற்படும் பொழுது, கவலைகள் ஏற்படும் போது, இழப்புகள் ஏற்படும் போது அது மனதில் வந்து ஒரு மாதிரி ஒரு வழியை நம்ம சொல்லணும்ல, மனம் புண்ணாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மனசில் ஏற்பட்டாலும் சரி, உடம்புல ஏற்பட்டால் சரி, உடம்புல ஏற்படுற காயங்கள் என்னாகுன்னா எல்லாம் எந்த காயமாக இருந்தாலும் நாள்பட்டால் அது வந்து என்ன ஆயிடுது, குணமாகி போயிடுது. சில பெரிய காயங்கள் தழும்புகளை விட்டு செல்கின்றன அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அப்போ நம்ம சிம்பிளாக போடணும்னா all the wounds heal as time passes. காலப்போக்கில் எல்லா காயங்களும் குணப்படுத்தப்படுகிறது, குணமாகிறது. அப்போ HEAL போடுறோம் நம்ம. அடுத்து HEEL சொல்லும்போது நம்ம ஹீல்ஸ்ன்னு சொல்லுவோம், குதிங்கால்னு சொல்லுவோம் இல்லையா, குதிங்கால்னு சொல்கிறோம் இல்லையா, த பேக் பார்ட் ஆஃப் அ ஃபுட். அந்த இடத்துல வந்து நம்ம காமிச்சிக்கிற பாதத்தில் இருக்கிற பின்னாடி பகுதிக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து குதிங்கால். நம்ம செருப்புமே சொல்லுவோம் இல்லையா, ஹீல்ஸ் வச்ச செருப்புன்னா அந்த குதிங்கால் பக்கம் கொஞ்சம் உயரமாக வச்சு போடுவோம் இல்லையா, அது வந்து ஹீல்ஸ் சொல்லி சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சி டக் த ஹீல் இன் டு த கிரவுண்டு. கிரவுண்டில் போகும்பொழுது இந்த குதிங்காலை வந்து இடிச்சுக்கிறான்னு சொல்லுவோம். அப்போ குணப்படுத்துறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும்பொழுது HEAL யூஸ் பண்ணுறோம். குதிங்கால் அப்படிங்கிற மீனிங்கில் வரும்போது HEEL யூஸ் பண்ணுறோம். நம்மளோட கிராமர்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ரொம்ப சிம்பிளான வழியில் டீச் பண்ணி தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து தரதுனால இங்கிலீஷை வந்து டிஃபிகல்ட்டாக நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் ஹோமோஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான இங்கிலீஷ் கிராமர்ஸும் ரைட்டிங் நோட்ஸோடு இருக்குது, தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6th to 10th சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேத்ஸ் வீடியோஸும் நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் இருக்குது. பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.